வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த காலத்தில் மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் ஆகிய இந்த ராசி மக்கள் தங்களின் உடல்நலனில் அதாவது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் சுக்கிரன் குறிப்பிடத்தக்க சஞ்சாரத்தில் பாதிக்கப்படும் மக்களின் வாழ்க்கையின் பல அம்சங்களில் ஆரோக்கியமும் ஒன்றாக இருக்கிறது. சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் குறைவை காண்பார்கள் என்பதை இப்பதிவில் பார்ப்போம். மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் ஆகிய இந்த ராசி மக்கள் தங்களின் தேக நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. மேஷராசியில் பிறந்தவர்கள் தங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் குறைவை காணலாம். ஆரோக்கியம் அவர்களுக்கு சரியாக இருக்காது. தேவையற்ற நோய்கள் வந்து அவர்களை துன்பப்படுத்தும். ஆகவே மேஷராசி மக்கள் தங்களுடைய துணைவியின் சிகிச்சைக்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு. அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் வருமுனர் காப்பது அவசியமாகிறது. அவர்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் மேஷராசி மக்களுக்கு இருக்கிறது. அடுத்து கடகம். கடகத்தின் 4வது மற்றும் 11ஆம் வீடுகள் ஆகும் கிரகமான சுக்கிரன் விரைவில் உங்கள் 12ஆம் வீட்டிற்கு செல்கிறார். சுக்கிரன் இந்த ராசி மாற்றத்தின் போது தங்களுக்கு தோள்பட்டை, முழங்கால் மற்றும் கால்களில் வலி ஏற்படும் அபாயம் இருக்கிறது. இது சிலருக்கு அறுவை சிகிச்சை வரை கொண்டு செல்லும். ஆகவே முன்னெச்சரிக்கையாக உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை செய்து அதற்குரிய மருத்துவ ஆலோசனை பெற்று நலமுடன் வாழ நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசியின் 7வது மற்றும் 12ஆம் வீடுகளின் அதிபதியான சுக்கிரன் விரைவில் உங்களது 8வது வீட்டுக்கு செல்கிறார். இது உங்களது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கிறது. இந்த காலம் முழுவதும் நீங்கள் நோய் அல்லது கண்வலியை அனுபவிக்கலாம். தொற்று நோய்களிலிருந்து சற்று ஜாக்கிரதையாக தள்ளியே நில்லுங்கள். ஒழுக்கமான வாழ்வையும் சுகாதாரமான வாழ்வையும் நீங்கள் பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. வெளியிடங்களில் தங்களுடைய உணவை உண்பதற்கு முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்கள். முடிந்தவரை உங்கள் வீட்டில் சமைக்கப்படும் உணவை உண்பது அவசியமாகும். இந்த நேரத்தில் மாமிச உணவுகளை தவிர்ப்பது உங்கள் தேக நலனுக்கு நன்மையாக இருக்கும். மற்றும் வெளியில் வண்டிகளில் செல்லும் பொழுது கண்களை மூடும் முழுமையான கண்ணாடி அணிந்து செல்வது நல்லது. இல்லையென்றால் கண்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே கண்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நன்மையாகும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி மக்களுக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக தற்போது 7வது வீட்டில் சஞ்சரித்து வருகிறார். ஆகவே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சுக்கிரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் மூட்டு மற்றும் தோள்மட்டை வலிகளை உண்டாக்குவார். மற்றொன்று, பகட்டான வாழ்க்கை உங்களுடைய செலவுகளை கூட்டி உங்களுடைய செல்வ இழப்பை அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கும். பகட்டும் ஆடம்பரமும் உங்கள் வாழ்க்கைக்கு உதவாது என்பதால் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். பகட்டும் ஆடம்பரமும் உங்களுடைய கர்வத்தை மேல் நோக்கி செலுத்தப்படுவதால் உங்களுடைய திமிர்தனம் வெளிப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே தனுசு ராசி மக்கள் சற்று எச்சரிக்கையாக பணிவாக செயல்பட்டால் நலமுடன் வாழலாம். அடுத்து மகரம். மகர ராசி மக்களுக்கு 5 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தற்போது உங்களின் 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து வருகிறார். ஆகவே இது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் தேவையற்ற மன அழுத்தம் காரணமாக உங்களது நரம்பு மண்டலம் தொடர்பான வலியும் அது பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே யாவற்றையும் தெய்வத்திடம், உங்கள் குலதெய்வத்திடம் முறையிட்டுவிட்டு அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். முடிந்தால் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு செயல்படுங்கள். மன அமைதி பெற தியானம், யோகா போன்றவற்றை செய்து உங்களை நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற ஆசைகள் உங்களுடைய மனதை அலைக்கழிக்க செய்யும். யாரையும் கட்டுப்படுத்த விரும்பாதீர்கள். உங்களை நீங்கள் எப்பொழுதும் சுமூகமாக அமைதியாக வைத்திருப்பது உங்கள் தேக நலனுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து மீனம். மீனராசியின் 3 மற்றும் 8ஆம் வீடுகளின் அதிபதியான சுக்கிரன்
இந்த நேரத்தில் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. உங்களுடைய மன அழுத்தத்தின் காரணமாகவும் தேவையற்ற பயணங்கள் மூலமாகவும் தேகத்தின் ஒரு அலைச்சல் ஏற்படுவதால் உங்கள் தேகம் நலன் பாதிக்கப்படும். அதனால் உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்காது. அது சிறப்பாக செயல்படுவதற்கு உண்டான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. மருத்துவரின் ஆலோசனையும் மனத்தினுடைய தன்மையான ஒரு அமைதியான நிலையும் உங்களுக்கு அவசியமாகிறது. ஆகவே நீங்கள் இதுகாலம் சேமித்த பணம் யாவும் மருத்துவ பரிசோதனைக்கு, மருத்துவரின் ஆலோசனைக்கு நீங்கள் செலவிட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே மீனராசி மக்கள், மேற்கூறிய இந்த 6 ராசி மக்களும் மன அழுத்தம் இல்லாமல் தங்களது குலதெய்வ கோயில் சென்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்து அவர்களை திருப்திப்படுத்துங்கள். நீங்கள் தேக நலனுடன் நலமாக வாழ்வீர்கள். ஆடம்பரமும் பகட்டு வாழ்வும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லை. பணிவும் அன்புடன் செயல்பட்டால் யாவும் நலமாகும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.